வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். மே மாதத்தில் 30% மின் கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. அரபு நாடுகளின் தூதுவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு. புனரமைக்கப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் மக்கள் பாவனைக்கு திறப்பு. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் புபக்கா ஹாவெல பகுதியில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் விபத்து. மக்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக நாமல் கவலை. தொடர்வது முதன்மை செய்தி. மே மாதத்தில் 30% மின்கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் 11% மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு முறை 30% அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පාරිභෝගිකයාගෙන් සූරාකන මුදල බිලියන 41.5. மின் கட்டணத்தை மீண்டும் ஒரு முறை 30% அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 41.5 பில்லியன் ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதில் பாதியான 20.5 பில்லியன் ரூபாய் தரம் குறைந்த நிலக்கரி மோசடியால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்ட பயன்படுத்தப்படும். தரம் குறைந்த நிலக்கரியால் 250 கிகாவாட் மணி நேர மின்சாரம் இழக்கப்படுகின்றன. இதை ஈடு செய்ய டீசல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்வதற்கு 20.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றன. இந்த நட்டத்தை நிறுவனங்களிடமிருந்து அறவிடுவோம் என்று ஜனாதிபதி கூறியிருந்தாலும் உண்மையில் 75 லட்சம் மின்சார பாவனையாளர்களுக்கு இதை செலுத்த வேண்டி நேர்ந்துள்ளது. நாட்டில் 61 லட்சம் குடும்பங்களில் 25 லட்சம் குடும்பங்கள் எரிவாயுவை பயன்படுத்தி வருகின்றன. இவர்களுக்கு இன்னும் நிவாரணம் வழங்கப்படவில்லை. மே மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ள 30% மின்கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ளும் தீர்மானத்தை உடனடியாக திரும்ப பெறுங்கள். டீசல் அலகிற்கு 100 ரூபாய் வீதம் அறவிடும் திட்டத்தை கைட்டு நட்டத்திற்கு காரணமான நிறுவனங்களிடமிருந்து அதை அறவிட வேண்டும். இன்று விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை. பெரும்போக பருவத்தில் ஈரநெல் 85 முதல் 90 ரூபாய்க்கும் 14 வீதமான ஈரநெல் 100 முதல் 103 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. 120 ரூபாய் என்ற உத்தரவாத விலையை அரசாங்கம் பெற்றுத் தருவோம் என தற்போதைய ஆளும் தரப்பினர் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். 150 ரூபாய் உத்தரவாத விலையை சட்டமாக்கி தருவோம் என்றும் கூறியிருந்தனர். ஆனால் எந்த ஒன்றும் நடக்கவில்லை. தற்போது அரசாங்கம் மின்சார பாவனையாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் என அனைவரையும் நிராதரவாக்கிவிட்டுள்ளது. ඉෂ්ට කිරීම රජයේ වගකීමයි කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය. அரபு நாடுகளின் தூதுவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அரபு நாடுகளின் தூதுவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. போர் சூழலால் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் எதிர்நோக்கியுள்ள சவால்கள், அந்த நாடுகளின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து தூதுவர்கள் விளக்கம் அளித்தனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விரைவில் அமைதி ஏற்படுவது இலங்கையின் எதிர்பார்ப்பு என குறிப்பிட்ட ஜனாதிபதி, போரில் சம்பந்தப்படாத மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளதுடன் அத்தகைய தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் இலங்கைக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது என தெரிவித்த ஜனாதிபதி, வலுசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறைக்கும் வழங்கப்படும் பங்களிப்பை பாராட்டினார். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகளவிலான இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தற்போது நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தி செயல்படுவது தொடர்பில் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். அதேபோன்று மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக தனி நாடாகவும் ஒன்றிணைந்தும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க இலங்கை வழங்கக்கூடிய அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் அரபு நாட்டு தூதுவர்கள், கவுன்சிலின் தலைவர்கள், சவுதி, எகிப்து, பலஸ்தீனம், கட்டார் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள், ஈராக் மற்றும் லிபிய தூதரகத்தின் பொறுப்பதிகாரிகள், குவைத் தூதரகத்தின் பதில் பொறுப்பதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர்.
அத்துடன் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெஹந்த் பெர்னாண்டோ, மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோரும் பங்கேற்றனர். மக்களுக்கும் தொல்பொருள் திணைக்களத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து வரலாற்று இடங்களை பாதுகாப்பதில் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தற்போதைய தொல்பொருள் சட்டத்தில் உள்ள தடைகளை நீக்கி அதனை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ලංකාවේ පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව ඔබතුමා ආසන විදියට බෞද්ධාගමික ආයතනයක් විදියට විතරක් කටයුතු කිරීම. தற்போதைய தொல்பொருள் சட்டத்தில் உள்ள சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. தொல்பொருள் சட்டம் மற்றும் மத்திய கலாசார நிதிய சட்டம் ஆகிய இரண்டையும் திருத்துவதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளது. சீகிரிய ஓவியங்களை புகைப்படம் எடுக்கும் போது பிளாஷ் ஒளியை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகள் ஒரு தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான தேவைகளே தவிர தனிப்பட்ட தடைகள் அல்ல. தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கற்பூரம் ஏற்றுவது போன்ற மத ரீதியான விடயங்களை கையாளும் போது அந்த இடங்களில் வரலாற்று பெறுமதி சிதையாத வண்ணம் சட்டங்கள் அமுல்படுத்தப்படும். அனைத்து இனத்தவர்களுக்கும் மதத்தவர்களுக்கும் உரித்தான இந்த தேசிய மரபுகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு தொல்பொருள் திணைக்களத்தின் தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே எதிர்கால நடவடிக்கைகள் அமையும். இந்த சட்ட திருத்தங்கள் மூலம் மக்களுக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து வரலாற்று இடங்களை பாதுகாப்பதில் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். ඒවායි ඓතිහාසික අගය හෝ ඇඟවුම් පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවෙන් බෞද්ධ කරන්න ගිහිල්ලා නැහැ, වෙනස් කරන්නේ නැහැ. செய்திகள் தொடர்கின்றன. புனரமைக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. புனரமைக்கப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் மக்கள் பாவனைக்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டமானது பொதுமக்களுக்கு அதிக வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் ஒன்றை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இதன் முதற்கட்டத்தின் கீழ் பேருந்து நிலைய கட்டடங்களை புனரமைத்தல், புதிய தகவல் மையம் ஒன்றை நிறுவுதல், சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுப்புறங்களை அழகுபடுத்துதல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு இலங்கை விமானப்படை தனது சிரமதான பங்களிப்பை வழங்கியுள்ளன. இதேவேளை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளும் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டத்திற்காக 2.1 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் 15 மாதங்களுக்குள் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கியூபா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு எதிராக இன்று யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து கோரிக்கப்பட்டது. கியூபா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடையை எதிர்த்து இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர்களால் கியூபாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கடந்த 6ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக பதாதைகளில் ஆதரவு கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டதுடன் அங்கு கருத்து வெளியிட்ட அரசியல் செயல்பாட்டாளர்கள் மார்க்ஸ் பிரபாகர், பொருளாதார தடையின் கொடூரத்தை அனுபவித்த வடக்கு கிழக்கு மக்கள் கியூபாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் கியூபாவிற்கு மருந்து பொருட்கள், அதாவது கியூபா மருந்து தயாரிப்புகளில் ஈடுபடுகின்றது. மருந்து பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை இன்று தடை செய்திருக்கின்றது. அதே போன்று எரிசக்தி, மின்சார வசதிகள் என்பவற்றை என்று தடை செய்து அந்த கியூபா தேசத்தையே முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை இங்கே அமெரிக்க ஏகாதிபத்தியம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இன்று 20 மணித்தியால மின்வெட்டை
இந்த கியூப மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருந்த அல்லது உலக முதலாளித்துவம் நிறுவனமயப்பட்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் தனியொரு தேசமாக இன்று ஒரு சோசலிச வேலை திட்டத்துடன் தமது நாட்டு மக்களை நிர்வகித்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கியூபத்தை அளிப்பதனூடாக சோசலிச கனவை அல்லது சோசலிச சித்தாந்தத்தையே முறியடித்து விடலாம் என்று கனவு கொண்டிருக்கின்றது இந்த அமெரிக்க தேசியம். அமெரிக்கா உலகத்திலே முதலாவது இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக, உலகம் பூராவும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு பெரும் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இந்த யுத்தத்தை ஆரம்பித்த பிற்பாடுதான் சொல்லுகிறார்கள் அடுத்தது கியூபா தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி. ஏனென்றால் கியூபா தேசம் என்பது அது சோசலிச அடிப்படையிலே தங்களுடைய அந்த நாட்டை கட்டியெழுப்பி வந்த ஒரு வரலாறு மாத்திரம் அல்ல. அவர்கள் அமெரிக்காவிற்கு மிக அமெரிக்காவுக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய அந்த கியூபா நாடு ஒரு வீரம் சிறந்த நாடாக, மக்கள் ஐக்கியப்பட்ட நாடாக, காஸ்ட்ரோ போன்ற தலைவருடைய தலைமையிலே வழிநடந்து வந்த ஒரு நாடு தான் கியூபா நாடு. ஆகவே கியூபா நாட்டும் அவர்களுடைய சோசலிச பாதையையும் பொறுக்க முடியாமல் அந்த நாட்டுக்கு எதிராக ஏராளம் தடைகளை கடந்த காலத்திலே விதித்து அந்த நாட்டை அடிபணிய செய்வதற்கு முயன்று வந்தது அமெரிக்க நிர்வாகங்கள். திருகோணமலையைச் சேர்ந்த தாயொருவர் குவைத் நாட்டில் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். கணவன் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் குடும்ப வறுமையால் குவைத் நாட்டிற்கு பணிப்பெண்ணாக சென்ற திருகோணமலையைச் சேர்ந்த தாயொருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள வட்டவன் கிராமத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான சிவக்கொழுந்து மீனா என்பவரே உயிரிழந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு குவைத் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக சென்று வேலை செய்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தாயான இவரது கணவர் காணாமல் ஆக்கப்பட்டவர். குவைத்திலிருந்து சடலத்தை இலங்கைக்கு தருவதென்றால் பெரும் தொகை பணம் செலவாகும். தந்தையை இழந்து தாயின் உழைப்பில் வாழ்ந்து வந்த பிள்ளையின் தாயின் உடலத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து இறுதிச் சடங்கு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. அரசியல்வாதிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி ஏழை தாயின் உடலத்தை இலங்கைக்கு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நுவரேலியா ஹேட்டன் வீதியில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளின் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை நுவரேலியா ஹேட்டன் A7 பிரதான வீதியை உள்ளடக்கிய நானு ஓயா பகுதியின் வீதியில் பயணிக்கும் பேருந்துகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு நுவரேலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சியின் பணிப்புரைக்கமைய மத்திய மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் விசேட பேருந்து சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். சோதனையின் போது பயணிகளிடமிருந்து அதிக கட்டணம் வசூலித்தல், டிக்கெட் வழங்காமை, மிகுதி பணத்தை திருப்பி வழங்காதுள்ளமை, அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துதல், பேருந்துகளில் விதிமுறைக்கு மீறி அலங்காரங்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது நுவரேலியாவிலிருந்து ஹேட்டன் நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தொன்றில் தலவாக்கலை வரை சென்ற பயணிகளிடம் 300 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டதுடன் அதற்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இருக்கை எண்ணிக்கையை மீறி பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. நுவரேலியா ஹேட்டன் வீதியில் இயங்கும் சொகுசு மற்றும் அரை சொகுசு பேருந்துகள் இருக்கை எண்ணிக்கைக்கு மட்டுமே பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும், அரை சொகுசு பேருந்துகளில் குளிரூட்டல் வசதி அவசியம் என்றும் சாரதிகள் நடத்துனர்களுக்கு இதன்போது அதிகாரிகளினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை திருத்தப்பட்ட பேருந்து கட்டணப்பட்டியலை தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் என்றும், அதனை மீறும் பேருந்துகளின் உரிமங்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும், அபராதங்களும் விதிக்கப்படும் என்றும் மத்திய மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் புவக்ககாவில பகுதியில் எரிபொருளை ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளானது.
33,000 லிட்டர் எரிபொருளை ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதுளை கொழும்பு பிரதான வீதியின் புவக்கஹாவில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது எரிபொருள் கொள்கலன் கவிழ்ந்ததால் அதில் இருந்த சுமார் 33,000 லிட்டர் எரிபொருள் பெருமளவில் வீதியில் கசிந்து வெளியேறியது. இதனையடுத்து எரிபொருள் கசிவதை கண்ட அந்த பகுதி மக்கள் வாளிகள் மற்றும் கேன்களை கொண்டு வந்து கசிந்த எரிபொருளை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளினூடாக தெரியவிருக்கிறது. கண்டி மாவட்டம் புசல்லாவ இரட்டைப்பாதை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கம்பளையிலிருந்து புசல்லாவ நோக்கி சென்ற காரொன்று மரக்கறி கடையருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீது மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது. சட்டத்தரணி ஒருவரின் காரொன்றே விபத்துக்குள்ளானதாகவும் வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இரட்டை பாதையில் இடம்பெற்ற இவ்விபத்தில் காயமடைந்த 2 புசல்லாவ வகுக்கப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை புசல்லாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனை நகரில் சுகாதார பிரிவினர் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அம்பாறை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஷகிலா இசுதீன் நெறிப்படுத்தலில் விசேட சோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி ஷஹ்ரா ஷாரப்தீனின் வழிகாட்டலின் மேற்பார்வையின் போது சுகாதார பரிசோதகர் JM நிஜாமுதீன் தலைமையில் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட கல்முனை பொது சந்தை பகுதியில் உணவகங்கள் மற்றும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த மரக்கறி வகைகள், உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சுகாதார விதிமுறைகளை மீறிய விற்பனையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன. சித்திரை மாத வசந்தகால நிகழ்வுகள் தற்போது நுவரெலியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு நுவரெலியா போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்போது நுவரெலியா உதவி போலீஸ் அத்தியட்சகர், நுவரெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் நிலைய போலீசார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகளை நகரில் முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக நுவரெலியாவில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமாக இருக்கும் நுவரெலியா பிரதான அஞ்சல் நிலைய வளாகம், பிரதான பேருந்து தரிப்பிட வளாகம் ஆகியவற்றில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நுவரெலியா போலீஸ் உயர் அதிகாரிகள் தலைமை தாங்கி முச்சக்கர வண்டிகள் உட்பட ஏனைய வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து இத்திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் பாதிப்பு, போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்ட வேலை திட்டங்களை செயல்படுத்துதல், போதைப் பொருட்களுக்கு எதிராக சமூகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பன்முக அணுகுமுறை அடங்கிய மும்மொழிகளான சுவரொட்டிகளும் இதன்போது விநியோகம் செய்தனர். போலீஸ் நிலையம் 052 222 22 22 மற்றும் 052 222 22 26, குற்றப்பிரிவு 052 222 24 44, செயல்பாட்டு அறை 052 222 23 98 ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக பொதுமக்களும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு வழங்க முடியும் என போலீசார் இதன்போது தெரிவித்தனர். மக்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்முதல் நடைமுறையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் முறையற்ற விலைமனு கோரல் நடைமுறைகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றில் விமர்சனங்களை வெளியிட்டார். පෞගේ කාලේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා කිව්වා යාට නම් තේරෙන්නේ නැහැ කිව්වා මේකේ වංචාවක් වෙලා කියලා.
நிலக்கரி கொள்முதலில் சிறு பிரச்சினை இருப்பதாக ஜனாதிபதி நேற்று நாடாளுமன்றத்திற்கு வந்து தெரிவித்தார். நிலக்கரியை சாப்பிட்டு பார்க்கவில்லை என்று சொல்கிறார். நிலக்கரியை கொள்வனவு செய்யும் போது சாப்பிட்டு பார்க்காவிட்டாலும் நிலக்கரி கப்பல் நாட்டை வந்தடைந்தவுடன் இவர்கள் நன்றாக சாப்பிட்டுள்ளார்கள். நிலக்கரி கொள்முதல் செய்யப்படும் போது அதன் தரம் குறித்து முறையான ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. நிலக்கரி முன்பதிவு செய்யப்படும் போது சோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது கப்பல்களில் வந்திறங்கும் போது அவற்றின் தரம் குறித்த பாரிய சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அங்கீகரிக்கப்படாத அல்லது பதிவு செய்யப்படாத ஆய்வகங்கள் மூலம் பெறப்பட்ட போலி அறிக்கைகளை பயன்படுத்தி இந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட கணக்காய்வாளரின் அறிக்கைகளை புறக்கணித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது. நிலக்கரி கொள்முதலில் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே அரசாங்கம் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. அரசாங்கம் நட்டமடைந்த நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக பொதுமக்களின் பணத்தை செலவிடுகிறதே தவிர மக்களின் கஷ்டங்களை போக்க முன்வரவில்லை. நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்டுள்ள மோசடி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க கடந்த 2025ஆம் ஆண்டிலேயே வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இவர்கள் அதை செவிமடுக்கவில்லை. අවසානයේ මොකක්ද උනේ? මේ පාඩුව ජනතාවගේ පිට දැම්මා. உற்பத்தி பொருளாதாரமே நாட்டிற்கு தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு நாடு என்ற ரீதியில் வரலாற்றில் ஒருபோதும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கவில்லை என்றும் அதன் காரணமாகவே உலகளாவிய ரீதியில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட நாட்டின் பொருளாதாரத்தை பாரிய அளவில் பாதிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான நெருக்கடிகளை தடுப்பதற்கு பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை மற்றும் பலம் மிக அவசியம். இலங்கை 1977ஆம் ஆண்டிற்கு முன்னர் இருந்த பொருளாதார நிலையை அல்லது பலத்தை குறைந்தபட்சம் தக்க வைத்திருந்தால் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியை இன்னும் உறுதியாக எதிர்கொண்டிருக்க முடியும். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் அதன் பிரதான இலக்காக கொண்டது ஒரு உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாகும். உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்குவது என்பது ஒரு சில மாதங்களிலோ அல்லது ஒரு வருடத்திலோ செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. எனவே நீண்டகால திட்டங்களுடன் அரசாங்கம் தற்போது செயல்பட்டு வருகின்றது. ஒரு வலுவான உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கும் இதேவேளை தற்போதைய நெருக்கடியால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் பொருளாதாரத்தை முறையாக நிர்வகிப்பதே இப்போதுள்ள பாரிய சவாலாகும். எனவே பொருளாதார நெருக்கடியை முகாமித்துவம் செய்வதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ආර්ථිකය කොහොමද අපි කළමනාකරණය කරන්නේ? இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் இயற்கை விஞ்ஞான பீடத்தினால் விஞ்ஞானமானி கற்கை நிறைக்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக திறந்த பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் KN அகாந்தவேல் தெரிவித்துள்ளார். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் இயற்கை விஞ்ஞான பீடத்தினால் 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுக்குரிய விஞ்ஞானமானி கற்கை நிறைக்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாகவும் இதற்கு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும் எனவும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் கந்தவேல் தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தி சேவைக்கு கற்கை நெறிகள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் இயற்கை விஞ்ஞான பீடத்தினால் 2026-27ஆம் கல்வியாண்டுக்குரிய விஞ்ஞானமானி கற்கநெறிக்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டிருக்கின்றன. இந்த விண்ணப்ப படிவங்களை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இணைய வழி மூலம் விண்ணப்பிக்க முடியும். இந்த கற்கநெறிக்கான விண்ணப்ப அனுமதி தகமையாக 3 வழிகளிலே நாங்கள் அனுமதி தகமைகளை கொண்டிருக்கிறோம். ஒன்று, காப்போத உயர்தரத்தில் கணித அல்லது உயிரியல் பிரிவில் 3 பாடங்களில் சித்தியடைந்தவராக இருக்க வேண்டும். அல்லது காப்போத உயரத்தில் வெவ்வேறு தடவைகளில் 3 பாடங்களில் சித்தியடைந்த மாணவர்களும் இதில் விண்ணப்பிக்க முடியும். காப்போத உயரத்தில் ஒரே தடவையில் 3 பாடங்களில் சித்தியடைய தவறிய கணித உயிரியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான விடயமாகும். அவர்கள் வெவ்வேறு தடவைகளில் 3 பாடங்களில் சித்தியடைந்தாலும் எங்களுடைய விஞ்ஞானமானி கற்கநெறிக்காக விண்ணப்பித்து இந்த விஞ்ஞானமானி 3 வருடங்களை கொண்ட பொது விஞ்ஞானமானி கற்கநெறியோ அல்லது 4 வருடங்களை கொண்ட சிறப்பு விஞ்ஞானமானி கற்கநெறியோ கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எதிர்வரும் 19ஆம் தேதி வரை
நாங்கள் விஞ்ஞானமானிக்கான விண்ணப்பங்களை கோரியிருக்கிறோம். இணைய வழியில் சென்று விண்ணப்பிக்க முடியும். www.ou.ac.lk என்ற இணையதள முகவரியினூடாக மாணவர்கள் இந்த கற்கனரிக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். இதைவிட நாங்கள் மானிடவியல் மற்றும் சமூக விஞ்ஞானங்கள் பீடத்தினுடைய ஊடாக மொழித்துறையினூடாக நாங்கள் ஆங்கிலத்திலே ஒரு உயர்தர சான்றிதழ் கற்கனரி ஒன்றை புதிதாக ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கற்கனரியானது அடிப்படை கற்கனரியாக 1 வருடமும், அதாவது உயர்தர சான்றிதழ் கற்கனரியாக 2 வருடங்களை கொண்ட கற்கனரி ஒன்றை நாங்கள் மாணவர்களுக்கான விண்ணப்பத்தை கோரியிருக்கிறோம். இதற்கான கல்வி தகமை காப்போத சாதாரண தரத்தில் 6 பாடங்களில் சித்தியடைந்தவராக இருத்தவுடன் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிரஜையாக இருத்தல் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த 2 கற்கனரிகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது எங்களால் கோரப்பட்டிருக்கின்ற நிலையில் இணையவழி மூலம் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருகோணமலை ஈச்சலம்பெற்றில் மரம் ஒன்றின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை ஈச்சலம்பெற்று பூநகர் கிராமத்தில் உள்ள மரம் ஒன்றின் கீழ் இருந்து இன்று காலை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பெற்று போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி ரவைகள், 61 ரக மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் பியூஸ் 2, மோட்டார் குண்டு சார்ஜஸ் 6, RPG குண்டு 1 என்பன மீட்கப்பட்டுள்ளன. ஈச்சலம்பெற்று போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சேருநுவர போலீஸ் பிரிவின் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் KMD பண்டார, ஈச்சலம்பெற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெனிஃப் ஆகியோரும் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். மீட்கப்பட்ட ஆயுதங்களை விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் செயலிழக்கச் செய்வதற்கான ஏற்பாடுகளை ஈச்சலம்பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 50 ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருவதாகவும், குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் எனவும் நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை ரேட்டன் KO பிரிவு தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை பிரதேசத்தில் கொட்டகலை பிரதேச சபைக்கு டிரேட்டன் KO பிரிவு தோட்ட மக்களுக்கு சுமார் 40 முதல் 50 ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். குறித்த தோட்டத்தில் 24 குடியிருப்புகளில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வதாகவும், பல ஆண்டுகளால் இந்த பிரச்சினை தொடர்பாக அவர்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர். வறட்சியான காலங்களில் இருந்த பிரச்சினை மேலும் மோசமடைவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அன்றாட தேவைகளுக்கு தண்ணீர் பெற முடியாத நிலை உருவாகி பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நீர் தேடி நீண்ட தூரங்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி மற்றும் நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை இப்பகுதி கோரிக்கை விடுப்பதுடன் தமது கருத்துக்களையும் இவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றனர். தண்ணி பிரச்சனைங்க. நாங்க அந்த லைட்ல இருந்தோம். அங்க இருந்து இங்க ஒரு 6 வயசு இருக்கும். நாங்க இந்த லைட்டுக்கு வர்றப்ப எனக்கு விவரம் தெரிஞ்ச காலமா அந்த லைட்ல தண்ணி பிரச்சனை. அந்த தண்ணியை எடுத்து கொடுங்க. தண்ணி சரியான கஷ்டம். தண்ணி குடிச்சா அந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது சேர்த்து கொடுக்குறோம். தண்ணி திகாம்பரத்துக்கு கட்சியில இருக்கிற நேரத்துல அவர் அந்த ஓட்டு உழுவுறதுக்கு முன்னுக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுத்தாரு. அந்த தண்ணி தான் இன்னும் நாங்க குடிக்கிறோம். அதுவும் அந்த தண்ணியை எங்களுக்கு வாரதும் இல்ல. இந்த டைமுக்கு கொஞ்சம் வரும். 1 ஹவர் திறப்பாங்க. 24 காம்பராலும் அந்த தண்ணி தான் குடிக்கணும். அவதிக்கான மாதிரி இருக்கு. அந்த டங்கில உழுவுற தண்ணி தான் இதுக்கு வந்து உழுவுது. அந்த சவதியத்தான் நாங்க குடிக்கிறோம். தண்ணியில புழு, கொலை, சவுக்க கொலை இந்த மாதிரி எல்லாம் வருது. இந்த மாதிரி அடைச்சிக்கிறோம். அம்பாறை சம்மாதுரை மஜித்புரம் பிரதேசத்தில் யானையின் தாக்குதலுக்கு இலக்கான பெண்ணின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்பாதுரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஜித்புரம் பிரதேசத்தில் வீட்டுக்கு முன்பாக யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த பெண்ணின் சடலம் உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இன்று அதிகாலை மஜித்புரம் மல்வத்தை 3 முகவதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 48 வயதுடைய அபூபக்கர் ஷபீனா பேகம் என்பவர் யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பாதுரை நீதிமன்ற பதில் நீதிவான் திருமதி MM பாத்திமா ஷாமிலாவின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது.
யானை தாக்கி உயிரிழந்த பெண் 4 வருடங்களுக்கு முன்னரும் யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்தவர் என தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் கெசல்கமுவ ஆற்றில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. காசல் நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் நோர்வுட் கெசல்கமுவ ஆற்றில் ஒரு பெண்ணின் சடலம் மிதந்து வந்து கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. நோர்வுட் போற்றி தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது. நோர்வுட் போகவந்தலாவ மஸ்கெலிய பிரதான வீதியில் உள்ள நோர்வுட் பாலத்திற்கு கீழே ஆற்றில் சடலம் மிதப்பதாக நோர்வுட் போலீசாருக்கு பிரதேசவாசிகளினால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஸ்தலத்திற்கு விரைந்த போலீசார் பிரதேசவாசிகளின் உதவியுடன் சடலத்தை மீட்டுள்ளதுடன் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. பதுளை மாவட்டம் பசறை மிதும்பிட்டிய கலப்பட தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் தீ பரவியதில் வீட்டின் சமையலறை முற்றாக சேதமடைந்துள்ளது. பதுளை மாவட்டம் பசறை மிதும்பிட்டிய கலப்பட தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. வீட்டின் முன்புறத்தில் அமைந்திருந்த சமையல் அறையில் முதலில் தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அப்பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த தீ விபத்தினால் சமையல் அறையில் இருந்த அனைத்து உபகரணங்களும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளன. எனினும் இந்த சம்பவத்தில் தெய்வாதீனமாக உயிர் சேதங்களோ காயங்களோ ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நாளை காலை முதல் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளை வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் 48 மணி நேர பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்துடன் ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை மீறி புதிய வைத்தியர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை காலை முதல் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணி வரை நாட்டின் அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்களின் சேவைகள் பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. இருப்பினும் வழமை போன்று அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும். சுகாதார அமைச்சின் ஒரு தலைபட்சமான நகர்வுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதி அளித்தபடி இந்த விடுதலையை சாத்தியப்படுத்துமாறு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளன. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட செல்வராஜா கிருபாகரன் மற்றும் தம்பையா பிரகாஷ் ஆகியோரின் வழக்குகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏனைய 8 கைதிகளும் தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் 2 சுமார் 30 ஆண்டுகளை சிறையிலேயே கழித்துள்ளனர். தமது இளமை காலத்தையும் வாழ்வின் பெரும் பகுதியையும் சிறை கதவுகளுக்கு பின்னால் தொலைத்துள்ள இந்த 10 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் சமூகத்துடன் இணைய அனுமதிக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்ட ஏனைய கைதிகளின் வழக்குகளை துரிதப்படுத்தவும், பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்கவும் அவர்கள் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளனர். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்களில் 40 பில்லியன் ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார்.
நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்களில் 40 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு விலைமனு கோரல் வழங்கியதன் மூலம் குறித்த பாரிய அளவிலான மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டைட்டன், மிஸ்ட்ரா, எஸ்கே, தென்னாப்பிரிக்கா மற்றும் பிடி மிஸ்ட்ரா அனலிசா டாஸ்மேனியா போன்ற நிறுவனங்கள் இந்த ஊழலுடன் தொடர்புடையவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. வர்த்தக ரீதியாக கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த மற்றும் முன்னதாக தகுதியற்றவை என நிராகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி காரணமாக நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள நட்டம் 40 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலக்கரி கொள்முதல் நடவடிக்கைகளில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதை கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த ஊழல் விவகாரத்தில் உயர்மட்ட அரசியல் தரப்பினருக்கும் சில அதிகாரிகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த மோசடிகளை மூடி மறைப்பதற்கும் தகுதியற்ற நிறுவனங்களை பாதுகாப்பதற்கும் திட்டமிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறான ஊழல்கள் காரணமாக நாட்டின் மின்சார உற்பத்தி செலவு மற்றும் பொருளாதார சுமை மேலும் அதிகரித்துள்ளது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சேவைகளை நவீனமயமாக்க 1930 அவசர அழைப்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் 161ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பொது சேவைகளை நவீனமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 1930 அவசர அழைப்பு இலக்கம் மற்றும் புதிய உத்தியோகபூர்வ இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவது காலத்தின் அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. மக்கள் அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே சேவைகளை பெறும் வாய்ப்பு இதன் மூலம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ரூபன் சேனரத்ன இந்த திணைக்களம் குடிமக்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள சட்டப்பூர்வ பதிவுகளை பாதுகாக்கும் முக்கிய நிறுவனமாக இருப்பதை சுட்டிக்காட்டினார். 3 மொழிகளிலும் சேவைகளை வழங்கும் இணையதளம் மற்றும் அழைப்பு மையம் பொதுமக்களுக்கு எளிதான அணுகலை வழங்கும் எனவும் கூறினார். தகவல் பற்றாக்குறையால் இடைத்தரகர்கள் மூலம் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்க 1930 அழைப்பு இலக்கம் மூலம் நேரடி தகவல்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் இந்த சேவை பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வானிப்பாய் மேற்கு கேலன்காமம் முதலாம் ஒழுங்கையின் புனரமைப்பு பணி இன்று ஆரம்பமானது. அனர்த்தம் காரணமாக அதிகம் பாதிக்கப்படும் யாழ்ப்பாணம் வானிப்பாய் மேற்கு கேலன்காமம் முதலாம் ஒழுங்கையின் புனரமைப்பு பணி இன்று ஆரம்பமானது. மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் அனர்த்த மீள்கட்டுமான விசேட நிதி மூலம் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணி முன்னெடுக்கப்பட உள்ளது. முதல் தடவையாக வீதி அமைக்கப்படவுள்ளமை குறித்து ஊர் மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் கானா ஜெசிதன், வட்டார உறுப்பினர் கலோ கணநாதன், உஷாந்தன், பிரதேச சபை உறுப்பினர்களான சுதாகரன், டயானா, உதயகுமார் மற்றும் பிரதேச மக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் ஜேசிபி இயந்திர காட்சியறை திறந்து வைக்கப்பட்டது. கட்டட நிர்மாணத்துறை மற்றும் அதுசார் கனரக வாகனங்களின் விநியோகஸ்தர் நிறுவனமான செனாப்ரேட் நிறுவனத்தின் ஜேசிபி இயந்திரத்தின் கிளை காட்சியறை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நிறுவனத்தின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் ரஞ்சன் தகநாயக்கே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து குறித்த காட்சியறையை நாடாவட்டி வியாபார நடவடிக்கைகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார்.
நிகழ்வில் குறித்த நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பல்துறைசார் அதிகாரிகளுடன் வங்கிகளின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இதே நேரம் குறித்த நிறுவனத்தின் கட்டட நிர்மாண இயந்திரங்கள் தொடர்பான விவரண காட்சிப்படுத்தல் ஆவண தொகுப்பு ஒன்றும் காண்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்திலே விமான நிலையம், துறைமுகங்கள், விளையாட்டு மைதானங்கள் என்று பலவிதமான வளர்ச்சிகள் அல்லது முன்னேற்றங்கள் காணப்பட போகின்ற இந்த காலகட்டத்திலே அவர்கள் யாழ் நகரிலே அல்லது யாழ் வடக்கிலே காலடி எடுத்து வைத்து தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பது மிகவும் காலத்தின் கட்டாயமாகவும் மக்களுக்கு இன்றியமையாத சேவையும் வழங்குவார்கள் என்பதிலே நமக்கு ஐயமில்லை. மேலும் இன்டர்நேஷனல் வங்கியானது இந்நிறுவனத்துடன் நெடுகாலமாக பயணித்து வருகின்றது. ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக அது காணப்படுகின்றது. நான் நேற்று இவர்கள் இந்த நிகழ்வுக்கு அழைத்த பொழுது நான் எத்தனை வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் இந்த ஜேசிபி மெஷினை கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் எவ்வாறு அதை பாவிக்கின்றார்கள், அவர்கள் நிலைமை எவ்வாறு காணப்படுகின்றது பார்க்கின்ற பொழுது எல்லா வாடிக்கையாளர்களுமே மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக அவர்கள் கட்டி அந்த கடன்களை அல்லது குத்தகைகளை நேரத்துக்கு செலுத்தி வருகின்றார்கள். அதிலே முக்கிய காரணம் அவர்கள் சரியான பெருகை சரியான இடத்திலே மேற்கொண்டிருப்பார்கள் என்பதும் அதிலே ஒரு முக்கிய விஷயமாக காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய வீடியோக்களிலே நீங்கள் பார்க்கலாம், செரம் கம்பெனி கிட்டத்தட்ட 40 வருடங்களாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட், அதாவது கட்டுமான இயந்திரங்களை விற்பனை செய்வதிலும் சேவை வழங்குவதிலும் மிகவும் துணிகரமாக நாங்கள் செய்திருக்கிறோம் அநேக காரியங்களை. அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஈஸ்டர்ன் அல்லது யாழ்ப்பாணம் பகுதிகளிலே நாங்கள் எங்களுடைய ஜேசிபி மிஷினானது அநேக இயந்திர மிஷின்களை நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நாங்கள் ஜேசிபி இயந்திரம் சார்பாக எல்லா விதமான இயந்திரங்களையும் நாங்கள் விற்பனைகளுக்காக வைத்திருக்கிறோம். ஆரம்பத்திலே நாங்கள் வெப்பலோடு அதிகமாக நாங்கள் வித்திருந்தாலும் கூட இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்கவேட்டர், ரோலர், இது மாதிரி ஜேசிபி ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லா விதமான இயந்திரங்களையும் வாடிக்கையாளர்கள் அல்லது இந்த ஜப்னா, மௌனியா இந்த ஏரியாவில் இருக்கிற உங்களுக்காக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அவர்களுடைய மிகத்தான வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த இடத்துல நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறபடினால் உங்களுடைய வரவும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய தயவும் எங்களுக்கு வேண்டும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.